ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் பார்க்கலாம். வாட் டு யூ see இன் மீ? ஸோ என்கிட்ட நீ என்ன பார்த்த? ஸோ என்னை விரும்புகிற மாதிரி நீ என்கிட்ட என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து வருது. மேபி அவங்க டவுட்டாக கூட ஆகலாம். ஸோ எப்படி வந்து எதை பார்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. வாட் டு யூ see இன் மீ? என்கிட்ட நீ என்ன பார்த்த? எதுக்கு என்ன லவ் பண்ணுற? ஸோ இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்து உங்கள் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறாங்க. பார்க்கலாம். ஓகே, ஐ காண்ட் ப்ராமிஸ் யூ எனிதிங். ஸோ உங்கள் பர்சனால் இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாச்சும் கமிட்மெண்ட் கேட்டிருக்கீங்க, இல்லை எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் கேட்டிருக்கீங்கன்னா, இப்போது என்னால் எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ண முடியாது. ஐ காண்ட் ப்ராமிஸ் யூ எனிதிங். ஓகே, இப்போதைக்கு என்னால் எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ண முடியாது, எந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளும் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஓகே, the passion is too much. ஸோ உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆசைகள் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா? எமோஷ்னலும் இருக்குது, அந்த ஒரு ஈர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் மேலே வந்து அந்த ஒரு ஈர்ப்பும் ஆசையும் ஆர்வமும் வந்து அவங்க பர்சனுக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த பேஷன் இஸ் டூ மச். அந்த ஆசைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மேபி உங்கள் கூட பேசுகிறதுக்கோ பழகுறதுக்கோ கொஞ்சம் வந்து அந்த சேர்ந்து இருக்கிற மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன் விரும்புகிறாங்க. ஓகே, ஸோ ரொம்பவே வந்து உங்கள் மேலே ஒரு பேஷனாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப ஆசைகள் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, ரொம்ப ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ மெயினாக வந்து அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஈர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் மேலே நிறைய ஆசைகள் வச்சுருக்காங்க, ஓகேவா? சைல்ட்ஹுட் ட்ராமா. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய பயங்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கும். எது பண்ணுறதா இருந்தாலும் தயங்கி தயங்கி பண்ணுவாங்க. இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே வந்து நிறைய தடைகளை அவங்க சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு ஓனாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதுதான் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா. அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அனுபவித்த சில விஷயங்கள், ஓனாக எதுவும் பண்ண முடியாது, எதுக்கு எடுத்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன், இல்லை அவங்க லைஃப்பில் நடந்த சில மறக்க முடியாத ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், ஓகேவா? அந்த விஷயங்கள்லாம் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்கள ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுவும் அவங்கள ஹர்ட் பண்ணுது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது நிறைய சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ கண்டினியூ பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ மெசேஜஸே வர மாட்டேங்குது. உங்கள் பர்சன் கொஞ்சம் தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, பார்ப்போம். கீழே ஏதாச்சும் விழுறதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வந்துச்சு. ஐ ஆம் அப்சஸ்ட் வித் யூ. ஸோ உங்கள் பர்சன் வந்து
உங்க மேல அப்சஸ்டா இருக்காங்க. ஸோ வந்து உங்க மேல ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப பார்க்குறேன். உங்க மேல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஆனா அவங்களால எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. எனக்கு உன் மேல நெறைய ஆசை இருக்குது. நெறைய அன்பும் இருக்குது. அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எனக்கு உன்ன பார்த்தாலே வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. உன் மேல நான் ஒரு அப்சஸ்டனா இருக்கேன். அது வந்து உன் மேல எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. நான் ஒரு பைத்தியமா இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. ஓகே, உன் மேல நான் அந்த வெறித்தனமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஒய் கான்ட் ஐ டெல் யூ த ட்ரூத்? என்னால் ஏன் வந்து உண்மையே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. மேபி உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன் மறைச்சிருந்துருக்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லாமல் மறைச்சிருந்துருக்கலாம். அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஃபேமிலியில் என்ன நடக்குது, அவங்கள சுற்றி என்ன நடக்குது, அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதான் அவங்க கேட்குறாங்க. என்னால் ஏன் வந்து உங்ககிட்ட அந்த உண்மையே சொல்ல முடியல? ஒய் கான்ட் ஐ டெல் யூ த ட்ரூத்? ஓகேவா? ஸோ ஏதோ அவங்களுக்கு தடுக்குது. உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எந்த உண்மையாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே 2. ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் லவ். ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஓகே. ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் லவ். என்னால் உன்னோட லவ்வை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அவங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறீங்க. அதாவது ரொம்ப அந்த பொசிஷன், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, ரொம்ப அந்த பொசிசிவாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா? அதாவது என் பர்சன் என்கிட்ட பேசணும், என்னை தாண்டி வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்து காணாமல் போனாலும், அதாவது பேசாமல் இருந்தாலும், எங்கே இருக்க, என்ன மாதிரி இருக்க, நல்லா தான் இருக்கிறியா, ஸோ அந்த மாதிரி டேக் கேர் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் லவ். நீ ரொம்ப டூ மச்சான ஒரு லவ் வந்து வச்சுருக்க, அது வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஸோ எனக்கு வந்து அந்த திங்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்கேன். அந்த நினைப்பை வந்து நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களை பற்றி அவங்க நிறைய நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தை கூட இல்லை. ஓகே. பட் சம்திங் வந்து அந்த பேச்சுவார்த்தை இல்லைனாலும் நம்ம சம்டைம்ஸ் வந்து நினச்சி பார்ப்போம்ல. சம்டைம்ஸ் வந்து நினச்சி பார்ப்போம், சம்டைம்ஸ் வந்து நினைக்காம இருப்போம். சில நேரம் வந்து ஓவராக அந்த எமோஷ்னல் இருக்கும், பேசணும்னு தோணும். அந்த திங்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் அது. ஓகேவா? ஒரு நாள் வந்து வேறு மாதிரியான ஒரு ரீடிங் வரும், இன்னொரு நாள் வேறு மாதிரியான ஒரு ரீடிங் வரும். அது நம்மளோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸை பொறுத்து தான். ஸோ ஒரு நாள் நம்ம வந்து அந்த பர்சனை பற்றி நினைப்போம், ரொம்ப நினைப்போம். இன்னொரு நாள் வந்து நினைக்கவே மாட்டோம், வெறுத்துருவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு நினைவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஏதோ அந்த நினைவுகளை வந்து அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுது, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்னும் ஒரு மெசேஜ். ஸோ இன்னும் ஒரு மெசேஜ் பார்க்கலாம். ஓகே. ஐ கான்ட் கம் டு யூ நவ். ஓகே. என்னால் இப்போதைக்கு வர முடியாது, உங்ககிட்ட என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து ஃபைனலாக சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா நிறைய கேண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேண்டு தான், இந்த ஒரு கேண்ட். அதாவது என்னால் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் வந்து சொல்ல முடியாது, என்னால் இப்போது ஒன்றை நோக்கி வரவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறீங்க, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இப்போதைக்கு உன்னை நோக்கி வர முடியாது, கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ, பேசுகிறதுக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இப்போ என்னால் உங்ககிட்ட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ரொம்பவே அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, திங்கிங் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்களால எந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ப்ராமிஸ் பண்ண ரெடியாக இல்லை,
ஆக்ஷன் எடுக்கவும் ரெடியா இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் ஃபீலிங் இருக்கலாம், எமோஷனல் இருக்கலாம். பட் ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபேவரா ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்களோ, அப்போ நீங்க வந்து அவங்ககிட்ட க்ளோஸா இருக்கலாம். ஓகே. நீங்க அவங்கள நம்பி எந்த வேணாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். அது வரைக்கும் வந்து ஒரு பிரேக் விட்டுக்கோங்க. ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் அவங்க முடிவெடுக்கிறதுக்கோ, உங்கள நோக்கி வர்றதுக்கோ தயங்குறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ். ஸோ பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் அண்ட் லவ் மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.